அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 24/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுலையுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ரத்த கலரி ஆகி போச்சுங்க. நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்விடியாவோட ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது. அது ஆஃப்டர் மார்க்கெட் அவரில் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வந்து வெறித்தனமான பாசிட்டிவாக வந்துருச்சுங்க. அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட பயங்கரமாக வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கு மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அவனை பிடிச்சி ஒரு 10% ஏற்றிட்டாங்க. இந்த ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஸ்டாக்குங்க இந்த என்விடியா. ஒரே நிமிஷம் உங்களுக்கு அவனை காட்டுறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே விரும்புவாங்க. ஓகேங்களா, ஒரே நிமிஷம் நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் ஜஸ்ட் ஒரு 147 ரூபா, உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கிடையாதுங்க, ஜனவரி மாதம் 2023. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கூட ஆகலைங்க, 1000 ரூபாய்க்கு போயிட்டான். எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறியிருக்கான்னு பாருங்களேன். பாருங்க, 1000 ஒரு 654% ஏறியிருக்கான் வெறித்தனமாக. ஓகேங்களா, இந்த பிரேக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டாப் ரேலிங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பூமானதான் ஆச்சு. அதில் வந்து மிகப்பெரிய பணத்தை அறுவடை பண்ணது இந்த என்விடியா தான். இந்த ரிசல்ட் நல்லா வந்துச்சு. ஆனாலுமே நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை தாண்டி ஒரு துர்சம்பவம் அப்படிங்கிற ஒன்று நடந்து போச்சாங்க. என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், அந்த துர்சம்பவத்தால் தான் முதல்ல வந்து இந்த மார்க்கெட்டை பார்த்துட்றேன். அதுக்கப்புறம் அதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். அவங்க முன்னாடியே ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இவன் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறான், இவன் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம், வீக்லியில் இருக்குது, நம்ம வந்து டெய்லிக்கு மாற்றிடுவோம். அப்போ தான் மார்க்கெட்டை நம்ம ரொம்ப சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்களா, முந்தத்து நாளே சொல்லியிருந்தோம் இவன் தடுமாறுறான், S3க்கு S4க்கு பக்கமாக வந்து க்ளோஸ் வச்சுட்டா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி திருப்பி S4க்கு வந்து கீழே க்ளோஸ் வச்சுருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக மாறப்போகுது. இந்த சப்போர்ட் இவ்வளோ நாள் சப்போர்ட்டாக இருந்தது, அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ரேலி ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு. இவனும் இப்படி தான். S&Pயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டவ் ஜோன்ஸ் எல்லாம் கீழே விழுகிறனாலும் இவன் வந்து S2 பக்கமாக முடிச்சிருக்கிறான். நாஸ்டாக்கு ஹெவி வெயிட்டு யார், என்விடியா இதில் தான் ஹெவி வெயிட்டு, ஆனாலுமே இவனுமே விழுந்திருக்கிறான். அதற்கான காரணங்கள் என்னென்னா, உங்களுக்கு என்விடியாவை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே வெறி கொண்டு இறங்கியிருக்காங்க. பாருங்கள், ஆப்பிள் 2% டவுனு, மெட்டா 0.43, மைக்ரோசாஃப்ட் 0.8, டெஸ்லா 3.5, கூகுள் பாருங்கள் 1.65, அமேசான் பாருங்கள் 1.14. அதாவது இவங்கெல்லாம் தான் வந்து அங்கே ஹெவி வெயிட்டு. நம்ம ஊரில் ரிலையன்ஸு, HDFC பேங்க்கு, அப்புறம் வந்து ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி அங்கே இவங்கெல்லாம் ஹெவி வெயிட்டு. அவங்க எல்லாருமே விழுந்தாங்க என்விடியாவை தவிர. ஸோ என்விடியா அப்படிங்கிறது உங்களுக்கு QQQல, அதாவது நாஸ்டாக்கில் மட்டும்தான் வந்து ஹெவி வெயிட்டு, மற்றதில் வந்து அந்தளவுக்கு ஹெவி வெயிட் கிடையாது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது, நேற்று வந்து சர்வீஸ் PMI அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்துச்சு, மேனுஃபேக்சரிங் PMI அப்படிங்கிற டேட்டா வந்துச்சு. இது ரெண்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை கட்டுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனை பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து அதாவது மேனுஃபேக்சரிங் PMI அப்படிங்கிறது ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறது எக்கனாமிக்கு, அவங்க வந்து வளர்ந்துருக்காங்களா இல்லையாங்கிறத பார்க்குறது. சர்வீஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங், இன்னொன்று சர்வீஸ். இது ரெண்டு விதமாக தான் நம்மளால் பிஸ்னஸே பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ இவங்க இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பிஸ்னஸோட வளர்ச்சியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இவங்க அதிகமாக வச்சுருக்கிறாங்க. அப்போது அவங்க அவ்வளோ அதிகமாக வச்சுமே இவங்க குறையவே மாட்டுறாங்களே, மாதம் மாதம் ஏறிக்கிட்டே வராங்களே அப்படிங்கிறது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இவங்க வந்து இந்த இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக எடுக்கிற நடவடிக்கைகள் எதுவுமே களத்தில் செயல்படலை, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த ஃபெட்வாட்ச் டூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்தில் 5.25 to 5.5 தான் கன்ஃபார்ம். இப்படி இருந்தாலும் அவங்க ஏற்ற மாட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 5.25க்கு இறக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு 0.5 1% இருந்துச்சு. இப்போ ஐயோ அவங்க ஏற்றிடுவாங்களோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் ஏற்றிடுவாங்களோ, இவங்க வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், நம்ம முன்னாடியிலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம், 2-3 நாளாகவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதில் பாருங்களேன், அகைன் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஜூலை மாதத்தில் பாருங்கள் எதுலேயும் மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செப்டம்பரில் தான் இங்கே வந்து ட்விஸ்ட்டே. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறைச்சிருவாங்க, 5 to 5.25 குறைச்சிருவாங்க அப்படிங்கிற நிலமை இதுதான் அதிகமாக இருந்துச்சு, 50% மேலே இருந்துச்சு. ஆனால் செப்டம்பர்லேயும் இப்போ குறைக்க மாட்டாங்க போலயே அப்படின்ட்டு 46% வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நவம்பர்லேயும் குறைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் இப்போவும் நம்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செப்டம்பரில் குறைச்சிருவாங்க 80% பக்கமாக இருந்துச்சுங்க ஒரு 2 வாரம் முன்னாடி. இப்போ அது பாதியே குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க நவம்பர்லனாச்சும் குறைச்சிருவாங்க, இல்லை டிசம்பர்லனாச்சும் குறைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு ரேட் கட்டு தான். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்து 2 ரேட் கட் இந்த வருஷத்தில். ஆனால் இப்போ அது ஒன்றா குறைஞ்சி போச்சு. இதுதான் மார்க்கெட்டுக்கு இருந்த மிகப்பெரிய நெகட்டிவிட்டி. அதனால தான் மார்க்கெட் விழுந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன தான் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நேற்று வந்திருந்தாலுமே அதை விட நெகட்டிவ் நியூஸ்க்கு இருந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் விழுந்துட்டாங்க.
ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நேற்று இன்னொரு நியூஸும் வந்துருந்துச்சு. அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ், அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரெட்டில் காட்டியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸீட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? வேலை இல்லாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. எப்போ வேலை இல்லாமல் தவிப்பாங்க? பிஸ்னஸில் வந்து லாகிங் இருந்தால் தான், அது கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணால் தான் வேலை இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா பாசிட்டிவாக வந்திருக்கான். ஃபோர்காஸ்ட் வந்து 220, கொஞ்சம் தான் கம்மியாக வந்திருக்கிறான். ஓகேங்களா. அப்போ கம்மியாக தான் வந்திருக்கிறான். அப்போது நிறைய பேருக்கு வேலை கிடச்சி போச்சு. அப்படி வேலை கிடச்சதுனால தான் இங்கே இது அதிகமாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து உள்ளே இருக்கிற இன்டர்லிங்க்கு. அதனாலேயுமே மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டான். ஓகேங்களா. ஸோ இதுதான் காரணம். அமெரிக்கா மார்க்கெட் இப்போ கொஞ்சம் மோசமான நிலமையில தான் இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்கும்போது படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி, இதுக்கப்புறம் படுக்கத்தான் போகிறான் கீழே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, நம்ம அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு நிமிடம். ஓகே, நம்ம இது 3 இண்டெக்ஸையும் பார்த்துட்டோமா. விக்ஸ் பாருங்கள் 4% ஏறியிருக்கான். என்றைக்குமே மார்க்கெட் ஏறும்போது விக்ஸும் ஏறுது அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் சைன். ஃபர்தராக மார்க்கெட் ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேஷன். அண்டு இருக்கிறதுலே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல விஷயம் நினச்சேன். ஆனால் நேற்று தலைவன் ஏறி இருக்கான். நம்ம 4.4ன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவன் 4.4 ரேஞ்சில் தான் இருக்கான். ஆனால் நேற்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸால் இவன் ஒரு 1.5% ஏறி இருக்கான். இப்போ ஒரு 0.27% இறங்கி தான் இருக்கிறான். பார்ப்போம் இன்றைக்கும் ஃபர்தராக அவன் ஏறானா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இவன் லைட்டாக ஏற ஆரம்பிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரியிங் சைன் தான். என்றைக்குமே உங்களுக்கு வந்து பாண்ட் ஈல்டு அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. இவன் கம்மியாக இருந்தால் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் அவனுக்கும் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற பாண்ட் ஈல்டுக்கும் மார்க்கெட்டுக்கு இருக்கிற ரிலேஷன். ஆனால் யூஎஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இறங்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லது தான். இப்போதைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் ஒரு நல்ல நியூஸே கிடையாதுங்க. அதே மாதிரி ஆனால் இந்தியாவில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏடிஆரை பார்த்துட்டு வருவோம். நம்ம இந்தியன் மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். NVIDIA ஏடிஆர் தூக்கி விட்டுறலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க் 2%, HDFC 2%, இன்ஃபோசிஸ் ஒரு 1.5%, அப்புறம் விப்ரோ ஒரு 1% ஏறி இருந்துச்சு. ஏடிஆர்லையும் பாருங்கள் உங்களுக்கு இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 0.7, ஐசிஐசி வந்து 1.2, விப்ரோ வந்து 0.92, HDFC பேங்க் வந்து 1.1%. அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் பாதி தான் ஏடிஆரில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டால் அவங்க மார்க்கெட் கிழிஞ்சு தொங்கிட்டு இருந்துச்சு இல்லை, அதனாலையுமே இவங்க நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கணும். ஆனாலுமே பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி. இந்த பாசிட்டிவிட்டி அப்படின்னா அது என்ன பாசிட்டிவிட்டி அப்படின்னுங்க, இவன் தாங்க பாசிட்டிவிட்டி. வருஷம் டே பை டே வந்து பார்த்திங்கன்னா 4000 கோடி 5000 கோடி 6000 கோடின்னு விற்றுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா இந்த அம்பியாக இருந்தவங்க அந்நியனா மாறுற மாதிரி இங்கே பாடுறா அப்படின்ட்டு 4600 கோடி வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி விட்டாங்க. எஃப்ஐஐயும் ஒரு 146 கோடி பை பண்ணிட்டாங்க. இவங்களோட பையிங் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வெறித்தனமாக மேலே ஏற்றிருக்கு. ஷார்ட் கவரிங் பண்ணாங்க, ஒரு பேனிக் பாட்டம் போட்டாங்க பார்த்திங்களா புதன்கிழமை மணிக்கு சாயங்காலம் ஒரு 2:50. அந்த பேனிக் பாட்டத்திலிருந்து அவன் எகிர ஆரம்பித்தவனா எகிரிக்கிட்டே இருக்கான் மேலே. ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவதுங்க அந்த 2:30லிருந்து நேற்று வந்து ஒரு 2:30-3 மணி வரைக்கும், அதாவது அந்த ஒரு 24 மணி நேரத்தில் மட்டும் பேங்க் நிஃப்டி எவ்வளோ ஏறி இருக்கான் பாருங்கள். இதுதான் பேனிக் பாட்டம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 1500 பாயிண்ட் ஏறி இருக்காங்க. 3% ஏறி இருக்கான். அன்பிலீவபிள் ரேலி அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, இதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் வந்து மோடி பேசினார். நம்ம மார்க்கெட் வந்து June 4 அன்னைக்கு ஆல் டைம் ஹை தொட போகுது, யாராவது வாங்குறதா இப்போயே வாங்கி வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். அதுக்கு அடுத்த நாள் இது ரியாக்ட் ஆகலை. அதுக்கு ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரியாக்ட் ஆகி அவர் வந்து June 4 ப்ரெடிக்ட் பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையெல்லாம் தொடரல, அதையும் உடச்சிட்டு மேலே போயிட்டான். ஸோ நிஃப்டி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையை தொட்டது மட்டும் இல்லாமல் அங்கே க்ளோஸும் வச்சுருக்கு. இது மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா. என்ன தான் இது பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலுமே மார்க்கெட்டோட சைக்காலஜி மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க என்றைக்குமே. ஓகேங்களா. என்றைக்குமே மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஹியூஜ் ரிவார்டு கிடைக்கும். ஏன்னா அந்த விஷயம் நடக்கிறப்போ அவங்க நினச்சது நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லைப்பா போதும் அப்படின்ட்டு மார்க்கெட்டை வந்து எக்ஸிட் தான் ஆவாங்க. இப்போது மோடி சொன்ன மாதிரி சப்போஸ் பிஜேபி வந்து 4ஆம் தேதி ஜெயிக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கே இருக்கும்போதே வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, ஓகே மார்க்கெட்டில் பிஜேபி ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஏறினான் வெறிகுண்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5% ஏறிட்டான். 3%ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். அப்போது ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு வாரத்துக்கு ஏறுதுன்னு வைங்களேன், ஒரு 23,000 ரேஞ்சில் ஏறுது இல்லை சஸ்டெயின் ஆகுது. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த 22,800 மேலேயே இருக்குது அப்படின்னா அப்படியே வச்சுப்போமே நம்ம. ஏன்னா இப்போ வேர்ல்டு மார்க்கெட் கொஞ்சம் மோசமாக மாறிடுச்சு. மேபி அதனால் இம்பாக்டால் கொஞ்சம் கீழே இறங்கினாலுமே மார்க்கெட்டில் அந்த நியூஸ் ஆல்ரெடி ஃபேக்டர் ஆயிடுச்சு. அப்போ ஆல்ரெடி ஃபேக்டரான நியூஸுக்கு வந்து அதுக்கப்புறம் பிஜேபி வின் பண்ணும்போது ஃபர்தராக பெருசாக போகுமா
அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன், எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டே பை டே நம்ம வந்து எல்லா நாளுமே சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அவன் மேலே போவான் கீழே போவான் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் இப்பவும் அடித்து சொல்கிறேன், மார்க்கெட்டில் இருக்க 99% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ரேலி இன்றைக்கி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா சினாரியோ அப்படி இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா, இதை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் 120 கோடி மக்களோட எண்ண ஓட்டத்தை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒன்று நினைக்கலாம், அவங்க ஒன்று நினைக்கலாம். ஸோ மெஜாரிட்டியாக எல்லாருமே ஒரு 50% ஆஃப் த பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது தேர்தலில். அது எப்போ தெரியும் அப்படின்னா இப்போவே தெரியாது, கண்டிப்பாக ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். அப்போது அந்த ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீ அசியூம் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், அது தெரியாமல் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபியூச்சரில் வந்து விளையாடலாமே, இப்போ பிஜேபி ஜெயிச்சுன்னா அதானி ஸ்டாக்கெல்லாம் வந்து மேலே ஏறுமே. நம்ம பிஆர் சுந்தரையா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நான் வந்து அதானி ஸ்டாக்கை வந்து ஷார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ரீட்டைல் ட்ரேடர்ஸு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் போய் பைக் இது பண்ணி வச்சிடாதீங்க, அதில் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது. நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே அதில் இருக்க முதல்ல ரிஸ்க்கை பாருங்கள், அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவார்டையே பார்க்கணும். சப்போஸ் அந்த ட்ரேடு லாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ போகும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதனால் அதில் இருக்க ரிஸ்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் எந்த விஷயத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. அப்போ சப்போஸ் ப்ரெடிக்ட் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு வியூ வந்து இதில் பண்ணிடாதீங்க. அப்படியும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க ரிஸ்க்கை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா, இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. அதனால் வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன வேணால் நினைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதில் இருக்க ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும். ஸோ அது தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டேன். ஓகே, இப்போ வந்து நேற்று மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் ரேலி. இவன் வந்து இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி R4 வரைக்கும் தான் நான் பார்ப்பேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, வெகு சில நாட்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே எங்கள் சிபிஆர் இது நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது, சிபிஆர் ஆர்டிபி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. சிபிஆர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து வெறித்தனமாக மேலே போகும். என்றைக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ரேலியை க்ரியேட் பண்ணும். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் இந்த மாதிரிலாம் மிகப்பெரிய ரேலி வரும். அதில் ஒரு ரேலியாக வந்து இது நேற்று வந்துருச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ரேலி வந்திருக்கு. ப்ளஸ் மார்க்கெட் வந்து R4க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் R4 வரைக்கும்லாம் க்ளோஸ் வைக்கல, உங்களுக்கு வந்து R3க்கு பக்கமாக க்ளோஸ் வச்சுருக்கலாம். 2 பேருமே பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல் டைம் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை பக்கம் வந்துட்டான். அவனுக்கு வந்து 49 சில்லரை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை நினைக்கிறேன், இல்லை 50,000 நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். ஒரு 1000 பாயிண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டிக்கு ஆல் டைம் ஹையே. ஸோ 2 பேருமே ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவிட்டி. ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கணும். ஓகே, டுமாரோவில் என்ன வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு வைடு சிபிஆர் வந்திருக்கு. ஓகேங்களா, வைடு சிபிஆர் என்ன இண்டிகேஷன் அப்படின்னா கன்சாலிடேஷனுங்கிறதுக்கான இண்டிகேஷன். என்றைக்குமே மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் டே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சைடு வேஸ்டே தான் வரும். இன்றைக்குமே நான் சைடு வேஸ்டே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இருக்கிற முக்கியமான டாஸ்க் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அவன் கீழே வந்து கன்சாலிடேட் ஆகிருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுனை இண்டிகேட் பண்ணுது. இங்கே பாருங்கள், நேற்று அவன் க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இந்த ரேஞ்சு 23,000 ரேஞ்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து வெறிகொண்டு மேலே போய் 23,091 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கேப் அப்பாக காமிச்சான் பிஃபோர் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால திருப்பி அவன் கீழே வந்திருக்கான். ஸோ நேற்று க்ளோசிங்கிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பாயிண்ட் வந்து கேப் டவுன் காமிக்கிறான். இப்போது நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி நேற்று ட்ரெண்டு தான் ஆச்சு. அதனால் அவனில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட மிகப்பெரிய வைடு சிபிஆர் வந்திருக்கு. அப்போது அவன் எவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு கேப் டவுன் காமிக்கிறான்னா 60 பாயிண்ட் கேப் டவுன் காமிக்கிறான். அப்போ எங்கே ஓப்பன் ஆகிறான், சிபிஆர் கிட்ட தான் ஓப்பன் ஆகிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த சிபிஆரோட பாட்டம் லைனுக்கும் இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கும், அதாவது ஆல் டைம் ஹை, அதுக்கு இடையில தான் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி மேலே போனாலுமே உங்களுக்கு அவன் கீழே வந்துடுவான். சப்போஸ் கீழே போனாலுமே மேலே வந்துடுவான். அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, பயங்கர புல்லிஷாக இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, இப்போ தான் பேரிஷாக டர்ன் ஆகிருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் வழக்கமாக எடுக்கிறத விட கம்மியான ரிஸ்க் தான் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா என்றைக்குமே வந்து சைட் வேஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேரக்ஷன் கிடைக்காது. எனக்கு பெரிய என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு கம்மியான ரிஸ்க் தான் எடுத்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ தட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனேயே இந்த 40 பாயிண்ட் 60 பாயிண்ட் கேப் டவுன்லாம் கிடையாது. டப்பு வெகுண்டேருந்து மேலே போயிட்டான் அப்படின்னா ஏதாவது ஒரு ரிவர்சலை பார்த்து நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் டே ஹைக்கிட்டையோ இல்லை R1 கிட்டேயோ போகும்போது ரிவர்சல் ட்ரேட் தான் எதிர்பார்ப்பேன். இன்றைக்குமே மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான்.
மோஸ்ட்லி இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் தான் ஆகணும். மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த கேப் டவுனை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிவிட்டு அவன் ஒரு பாசிட்டிவ் கன்சாலிடேஷனை போடுவான் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. சப்போஸ் கீழே விழுந்தாலுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் முக்கியமாக இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவன் கன்சாலிடேட் ஆகி மேலே போயிருக்கான். ஸோ தட் கண்டிப்பாக இங்கே வந்து அவன் திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவனுமே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து 60 பாயிண்ட்னா இவன் 120 பாயிண்ட் கணக்கில் வந்து வருவான். ஸோ இவனும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே இடம் தான், இந்த இடத்துல தான் வந்து இது கணக்கு காட்டுறான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ரிவர்சல் வந்து திருப்பி மேலே ஏறி இருக்குது. அப்போ இந்த இடத்துல வரும்போது நிறைய பேர் பொசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ தட் மார்க்கெட் வந்து ப்ரப்பல் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். சப்போஸ் சிபிஆரையும் மார்க்கெட் தாண்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு 95% கிடையாது. சப்போஸ் போச்சுன்னா S1லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி R1 ஆர் PDHலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வைடு சிபிஆர்னாவே நம்ம அன்றைக்கி வந்து என்றைக்குமே வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் எதிர்பார்க்க முடியாது, ரிவர்ஸில் தான் எதிர்பார்க்கணும். ஸோ மார்க்கெட் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். பட் பெரிய மூவ்மெண்ட்டாக இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க. கன்சாலிடேஷன் தான் அது. வித் நெகட்டிவ் பயாஸா பாசிட்டிவ் பயாஸா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான கேள்வியாக இருக்குது. நான் வந்து பாசிட்டிவ் பயாஸை வந்து எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேக்கான அனாலிசிஸ். அதே மாதிரி நம்ம அப்படியே வந்து டெய்லியில் போனோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 49,000 அப்படிங்கிறது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த கேண்டிலோட லோங்க. ஏன்னா இங்கே இருந்தால் மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதையும் வந்து கீழே தாண்டும் போது உங்களுக்கு வந்து இந்த பேனிக் பாட்டம் இருக்குது பார்த்திங்களா, அந்த புதன்கிழமைக்கு ஒரு வெறித்தனமாக 250 ஒரு இறக்குனானே அந்த பேனிக் பாட்டம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ பொசிஷனலாக பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது, நிஃப்டியும் பாசிட்டிவாக தான் இருக்குது. நிஃப்டி வந்து இப்போ அன்சார்ட்டட் டெரிட்டரிக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அதாவது இங்கே இதுக்கு முன்னாடி வந்து கேண்டிலே இருக்காது, அதான் நம்ம அன்சார்ட்டட் டெரிட்டரின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட்டாக மாறும். ஓகேங்களா? இதுதான் சப்போர்ட்டாக மாறும். அப்போது சப்போஸ் மார்க்கெட் கீழே வரும்போது இங்கே இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் ஆகலாம், அதாவது 800 வரைக்கும் வரலாம், வந்துட்டு திருப்பி மேலே போகும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைக்கப்படும் போது அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறும், அதுதான் விதி. அப்போ இங்கே வந்துட்டு அவன் மேலே போவான், அதுதான் சப்போர்ட்டு. மேலே ரெசிஸ்டன்ஸுங்கிறது கிடையவே கிடையாதுங்க, எவ்வளோ தூரம் வேணால் மேலே போகலாம். ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னையிலிருந்து எழுதி வச்சுக்கோங்க, புல்லிஷாக தான் இருக்க போகுது. அது எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அண்டு நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலையா, அதனால் எனக்கு வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன வியூ இருக்குங்கிறதே மார்க்கெட் வந்து நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் மேலே போவோம் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே போனதுனால பாசிட்டிவாக தான் இருக்காங்கிறத தான் சொல்ல முடியும். நம்ம என்றைக்குமே வந்து நம்ம ஒன்று நினைக்கலாம், ஆனால் மார்க்கெட்டில் ப்ரைஸுக்கு தான் ப்ரைஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் தான். அப்போ ப்ரைஸ் என்ன சொல்கிறேன்னா புல்லிஷாக இருக்கேன்ப்பா நான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ சப்போஸ் நான் கீழே வந்தேன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி பயங்கரமாக மேலே போவான் அப்படிங்கிற மாதிரி இவன் நிஃப்டி அப்படிங்கிறவன் சொல்கிறான். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். எனக்கு வந்து 49,000 ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குப்பா, நான் சப்போஸ் கீழே வந்தாலுமே மேபி இந்த கேண்டிலோட 50% வரைக்கும் இது வரைக்கும் வரலாம், ஒரு 48 300 வரைக்கும் வரலாம், அதுக்கப்புறம் மேலே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். ஒஸ்ட் கேஸுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த 47,900ம் 47,450மே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49,500லையுமே அப்புறம் ஆல் டைம் ஏன்னா 50,000லையும் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் அனாலிசிஸ். அண்ட் இன்னைக்கூட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தேர்தல் முடிவுகள் வரும் வரை 4ஆம் தேதி வரைக்கும் போத் த சைட்ஸ் கீழே இன்ஜரி மேலே இன்ஜரி மிகப்பெரிய வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்க போது. அதனால் உங்கள் வியூ தப்பாகும் போது குட்டியூண்டு லாஸில் வெளியே வந்துடுங்க, கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 4க்கு மேலே மார்க்கெட்டில் ஒரு சானிட்டி திரும்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் நம்ம அப்போ ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.